அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இதில் என்ன பார்க்கலாம்னா, தன்னை மறந்தவன் அடிமையாகிறான், தன்னை உணர்ந்தவன் தலைவன் ஆகிறான். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் கரெக்டாக எல்லாத்தையும் படிக்கிறான். ஆனால் எக்ஸாம் போது அவனுக்கு அந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் தடுமாற்றமாக இருக்குது. எக்ஸாம்னு வரும்போது மட்டும் மறந்துடுறான். இதை பற்றி ஒரு கவுன்சிலிங் போகணும்னு சொல்லி அவனோட சார்கிட்ட கவுன்சிலிங் போகிறான். அப்போ அவர் சொல்லுவார், அதாவது உன்னையே நீ மறந்துடுற, நீ ஏன் இப்படி மறக்கிறன்னா கவனக்குறைவாக இருக்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அதை பற்றி ஒரு அனலைஸே பண்ண மாட்டேங்கிற. அப்போ இதுக்கு ஒரு சைனாவில் ஒரு கதை நடந்ததாக சொல்லுவார். உண்மையில் நடந்த சம்பவமா என்னன்னா, ஒரு கோயிலில் பராமரிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு புத்தர் சிலை, களிமண்ணால் ஆகப்பட்ட ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு. அதை ஒரு இடத்துல நகர்த்திட்டு போய் பாதுகாப்பாக வைக்கணும். சரி சொல்லிட்டு ஒரு லாரியில் அந்த களிமண், அது புத்தர் சிலையை பெருசு அதை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வச்ச பிறகு என்னன்னா, திடீர்னு மழை பெய்யுது, ரொம்ப அதிகமான மழை பெய்யுது. எவ்வளோ பேர் அந்த கூரையெல்லாம் போட்டு கவர் பண்ணுறாங்க. எந்த ஒரு கூரையும் பிச்சுக்கிட்டு போகுது, சூறாவளி காற்று மாதிரி அடிக்குது. என்ன ஆகுது, அந்த களிமண் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. எல்லாருமே ரொம்ப வருத்தம். யாருமே அந்த மழையில் தாக்கு பிடிக்க முடியல, அதை காப்பாற்ற முடியல. என்னடா களிமண் சிலையை நம்ம தேவையில்லாமல் எடுத்துட்டு இந்த லாரியில் வச்சதால, இல்லை அந்த இடத்துல இருந்ததாவே நல்லா இருந்திருக்குமே. இப்போ மழையில் நனைஞ்சு எவ்வளோ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்து சிலையா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் கரைய 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 ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் நிலத்தில் ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அது தங்கத்தில் ஆன புத்தர் சிலை. அது அப்போ ஏன் அதை களிமண்ணால் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, எதிரி நாட்டு படைகள் வரும்போது கண்டிப்பாக எதை தாக்குவாங்க, இந்த கோயில் மாதிரி விஷயங்களை அதை கொள்ளடிச்சிட்டு போவாங்க. அப்போ இந்த தங்க புத்தரை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த களிமண்ணால் அந்த புத்தர் சிலையும் முழுசாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மழை வந்த பிறகு என்ன உண்மையான தங்க புத்தரை வெளிப்படுத்திடுச்சு. இப்படி தான் இந்த கதையை சொல்லுவார். சொன்ன பிறகு இன்னைக்கு கூட அந்த சைனாவுக்கு போனால் அந்த தங்க புத்தரையை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உனக்குள்ள ஒரு தங்க புத்தர் இருக்கார், அதை நீ தான் வெளியே எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீ +2 படிக்கிற, ஏன்னா உனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது கண்டிப்பாக நம்ம நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி MBBS ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், பல விதமான கனவுகள் இருக்கும், நிறைய ப்ரெஷரும் இருக்கும். இப்போது காலையிலையும் 5 மணிக்கு டியூஷன் போகிற, அதை ஸ்கூல் போகிற, ஸ்கூல் முடிச்சிட்டு பிறகு திருப்பி டியூஷன் போகிற, இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கிறதால உன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல. அதனால் எக்ஸாமுக்கு போகும்போது உன்னால் கரெக்டாக அந்த ஆன்சரை உன்னால் எழுத முடியல. ஸோ உன்னையே நீ அந்த நேரத்தில் மறந்துடுற. அப்போ நீ என்ன பண்ணணும், டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது நீ கண்ணை மூடி பிளான் பண்ணணும். என்னென்னா, இந்த சுச்சுவேஷன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி தெளிவாக ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி மைண்டுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும். முன்னையே நீ அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸாமை, இந்த சூழ்நிலையை, இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இதை எது நமக்கு கஷ்டமாக இருக்குது, எது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியான விஷயத்த முதல்ல செய்யலாம், கஷ்டமான விஷயத்த யார்கிட்டயா தெரிஞ்சு கேட்டு யாருக்கு சந்தேகத்தை தெளிவு பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். பிரச்சனைன்னு வரும்போது நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நல்லா செயல்படும். எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம், அதுக்கு நம்ம செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது ரிலேட்டடாக ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா இந்த போல் நடக்குதான். இந்த போல் காலகட்டத்தில் ஒரு ஊரில் என்ன மத கலவரம் வெடிக்குதான். நான் தான் இந்து, நான் தான் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்த மாதிரி எல்லா மதம் சார்ந்து கலவரம் வெடிக்குதான். அரசரால் இந்த மத கலவரத்தை அடக்க முடியல. போல் நடக்கிற இடத்துலையும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி 2 விதமான விஷயமும் இந்த மாதிரி வந்துருச்சு. எதையுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல,
எதோ பண்ணி பார்க்குறாரு அந்த மத கலவரத்தை நிறுத்தணுன்ட்டு. ஆனால் எந்த ஒரு டெக்னிக்கும் அங்கே வந்து யூஸே ஆகலை. இந்த நிலைமை வந்து கைமீறி போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னை அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க, வீடு புகுந்து தாக்குறாங்க, மற்ற வீடுகளை எரிக்கிறாங்க. பலவிதமான வன்முறை சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ அந்த ராஜாவை பார்க்க ஒரு மகான் வராரு. அவர் என்னப்பா என்னை தேடி வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு மகானை பற்றி கேட்குறாரு. அப்போ மகான் வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பார். அந்த துணியை விளக்குனா அது வந்து ஒரு கண்ணாடி, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி. அது சொல்லுவார் மகான், இது வந்து ஒரு மாய கண்ணாடி மாதிரி தான். இது முன்னாடி வந்து யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க வந்து கலவரம் செய்ய மாட்டாங்க. ஸோ உங்கள் மக்களை வந்து ஒவ்வொருத்தரும் இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்க வைங்க, இந்த கலவரம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் ராஜா வந்து இது எப்படி சாத்தியம், பெரிய கலவரம் நடக்குது, அதுக்கு வந்து இந்த கண்ணாடி வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுக்கறது என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. பக்கத்தில் இருக்க அமைச்சர்களும் சிரிக்கிறாங்க. என்னப்பா நீ ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து இது வந்து பெரிய பிரச்சனையை வந்து தீர்க்குங்கிற, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் கூட யாருமே அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டவே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. யாராவது போய் நிற்கணும்னா நிற்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த எதுக்கு இந்த கலவரத்துக்கு இந்த கண்ணாடிலாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது அப்படி அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க. எப்போவுமே புதுசாக ஒரு விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லும்போது மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே போல தான் மகான் வந்து அந்த கண்ணாடியை கொண்டு வந்து காட்டும் போது யாருமே வந்து ஏற்றுக்கல. அப்போது அந்த மத கலவரத்தில் வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மகான் வந்து ஒரு கண்ணாடி கொண்டு வந்திருக்காரா, அதில் போய் நின்னா நம்ம மனசு வந்து அமைதியாயிடுமா அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் போயிருக்கு. அந்த தகவலை கேட்டு ஒருத்த மத கலவரத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவன் அந்த கண்ணாடி போய் நிற்கிறான். நின்றவனே அவன் முகத்தை பார்க்குறான். அவன் முகத்தில் அவ்வளோ கோபம் இருக்குது, அதே மாதிரி ரத்த கரைகள் இருக்குது. அவன் பார்த்தவனே அவனுக்கே வந்து ஷேமாக இருக்குது. என்னடா நம்ம இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக மாறிட்டோமே, நம்ம வந்து எவ்வளோ அன்பான ஒரு மனிதன், பொறுமையாக இருந்திருக்கோம், நிதானமாக இருந்திருக்கோம், யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருந்ததுன்னா இந்த கண்ணாடியில் தெரிகிற என்னோட முகம் இது கிடையவே கிடையாது. அப்படியே வந்து அவன் மனம் வந்து சாந்தி அடையுது, அமைதியாகலாம். நான் இனிமேல் எந்த ஒரு கலவரமும் செய்ய மாட்டேன், அதுக்கு துணை போகவும் மாட்டேன் சொல்லி அமைதியாக போயிடறான். இந்த ஒரு மாற்றம் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க, அவங்க தன்னை உணர்றாங்க. அந்த கலவரம் வந்து கொஞ்ச நாள்லேயே இல்லாமல் போகுது, எல்லா லைஃப்லேயும் ஒரு அமைதி வருது. அப்போ இந்த கண்ணாடி கதையை எதுக்கு அந்த +2 ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னாலாம், இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களே உங்களை கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். நின்று பார்த்துட்டு உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எது வந்து நமக்கு சரியாக வரும், எது வந்து தடுமாற்றம் அடைகிறோம் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுங்க. ஸோ நம்மளே நம்ம ஃப்ரெண்டை ஆக்கிக்கிட்டோம். யாரெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன், தெரியாதவங்க, அவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆக்கிக்கிறோம். அதே போல் நீங்களே உங்களை வந்து ஃப்ரெண்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து தெளிவாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்கே இருக்குது தெரியுமா, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து பொறுமையாக நிதானமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மனசில் வந்து தெளிவு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பிறக்கும். நன்றி, வணக்கம்.